சொல்லுங்க. யார் நீங்க? நான் ஒரு விவசாயிங்க. பசுமாடு வச்சு பால் கறந்து ஊத்திட்டு இருக்கிறேங்க. நான் எந்த தனியார் சொசைட்டில பால் கொண்டாந்து ஊத்துறனோ அதே சொசைட்டில தான் இந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே பால் வாங்குறீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த தனியார் பால் சொசைட்டில உங்ககிட்ட எல்லாம் லிட்டருக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆனா எங்களுக்கு 30 ரூபாய்ன்னு சொல்றாங்க. அப்புறம் டிகிரி வரல, டெஸ்ட் சரியா வரலன்னு சொல்லி 3 ரூபாய் புடிச்சுக்கிட்டு லிட்டருக்கு 27 ரூபா தான் தர்றாங்க. சரி, இதையே எங்கிட்ட சொல்றீங்க? இல்ல மேடம், நீங்களும் நானும் பக்கத்து பக்கத்து வீடுதான். நாங்க ஊத்துற பாலை அப்படியே புடிச்சு உங்களுக்கு 50 ரூபாய் ஊத்துறாங்க. 20 ரூபாய் லாபம் வச்சு. அதே நான் எங்க மாட்டு பாலை இங்க கொண்டாந்து உங்களுக்கே நான் நேரடியா ஊத்துறேன். எனக்கு 40 ரூபா கொடுங்க போகுது. தினம் எல்லாரும் வீட்டுக்கு 2 லிட்டர் வாங்குறீங்க. காலையில 1 லிட்டர், சாயந்தரம் 1 லிட்டர். இதுவே நேரடியா எங்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லிட்டருக்கு 10 ரூபா மிச்சமாகும். 2 லிட்டருக்கு 20 ரூபா மிச்சமாகும். அதுவே எனக்கு ஒரு நாளைக்கு 20 ரூபா அதிகம் கிடைக்கும். உங்களுக்கு மாசம் 600 ரூபா மிச்சமாகும். எங்களை மாதிரி மாடு வச்சு பால் ஊத்துற விவசாயி கிட்ட நீங்க நேரடியா வாங்கினீங்கன்னா எங்களுக்கு 600 ரூபாய் எச்சு கிடைக்கும். உங்க ஒருத்தராலேயே தினம் 20 லிட்டர் பால் ஊத்துற விவசாயி கிட்ட 10 பேர் நேரடியா எங்கிட்ட வாங்கினீங்கன்னா மாசம் 6000 ரூபாய் எங்களுக்கு லாபம் கிடைக்குங்க எச்சா. அதனால 2 நேரமும் நானே இந்த தெருவில் எல்லாத்துக்கும் பால் கொண்டாந்து கொடுத்துறேன் மேடம். நீங்க எங்கிட்டயே பால் வாங்கிக்கங்க மேடம். நீங்க சொல்ற மாதிரி உங்ககிட்டயே நாங்க எல்லாரும் வாங்கிக்கிறோம். ஆனா அவங்க 27 ரூபாய் தானே தராங்கன்னு சொல்றீங்க. 3 ரூபாய சேர்த்தி 30 ரூபாய நாங்க உங்களுக்கு தந்துடுறோம். நீங்க 2 நேரமும் கொண்டு வந்து பால் ஊத்திட்டு போயிருங்க. என்ன மேடம், எவனோ கார்பரேட் கம்பெனிக்காரங்கிட்ட எங்க பாலைய எதுவும் பேசாம 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரீங்க. ஆனா நான் 10 ரூபா கம்மியா இங்கேயே கொண்டாந்து ஊத்துறேன்னு சொல்லியும் எங்கிட்ட போய் பேரம் பேசுறீங்களே மேடம். இல்லப்பா, இந்த ரேட்டுனா கொண்டு வா, இல்லைன்னா நாங்க அங்கேயே வாங்கிக்கிறோம். மேடம், ஒரு மூட்டை பாலத்தோடு 950 ரூபா, 50 கிலோன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா 46 கிலோ தான் இருக்கு. ஒரு மூட்டை மாட்டு தீனி 1600 ரூபாய். அது இல்லாம மாட்டுக்கு வைக்கோல், சோளத்தட்டு, அப்படி இப்படின்னு கணக்கு பார்த்தா நாங்க தினம் செய்யற வேலைக்கு கூலியோட நிக்காது மேடம். எங்களுக்கு தோட்டத்துக்குள்ளேயே வேலை சரியா இருக்கிறதுனால வெளியில கொண்டு வந்து எதுவுமே விற்க முடியல மேடம். உணவு பொருள் உற்பத்தி பண்ணி கொடுக்குற நாங்க இழிஞ்ச துணியை கட்டியிருக்கோம். ஆனா எங்கிட்ட வாங்கி விற்கிறவன் பென்ஸ் கார்ல போறான் மேடம். விவசாயத்துல இடைத்தரகரே எல்லாம் இதை மாத்தணும்னு தான் உற்பத்தி பண்றேன்னா வாங்குறவங்க கிட்ட நேரடியா விற்கணும்னு தான் இங்க வந்து நிக்கிறேன் மேடம். இதுக்கு நீங்க எல்லாமே ஒத்துழைப்பு கொடுக்கலனா செத்துக்கிட்டு இருக்கிற விவசாயம் ஒரு நாள் இல்லாமையே போயிரு மேடம். ஆனா அதுக்கப்புறம் நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுது எந்த பிரயோஜனம் இல்லை மேடம். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மேடம், சிகரெட் யாருக்குமே தேவையில்லை, ஆனா அதை உற்பத்தி பண்றவன் கோடீஸ்வரனா இருக்கிறான். மது யாருக்குமே தேவையில்லை, ஆனா அதை உற்பத்தி பண்றவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவை 3 வேளை சாப்பாடு. அதை உற்பத்தி பண்ற